இந்த வெளியே வந்தாச்சு. இங்கே நல்லா வெயில் அடிக்குது கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வால்பாறைக்கு. இப்போ அடுத்து வந்து டேரெக்டாக அடுத்து எந்த பெட்ரோல் பங்க் இது வருதோ அங்கே போய் பெட்ரோல் போட்டு ஆகணும். ஏன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை, ஃபுல்லு. $13.80. இந்த பெட்ரோல் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா கால் ஒர்க் ஆகலான்னு சொல்லிட்டானுங்க. அது ஒரு கொஞ்சம் நேரம் உருண்டுட்டு இருந்தோம் அங்கேயும். இங்கேயே ஒரு 1/2 hour போயிடுச்சு. 1/2 hour ஒரு 20 minutes அது போயிருக்கும். அடுத்து ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு பசிச்சுன்னா அப்படி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ரூட்டு சீக்கிரமாகவே கவர் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏன்னா மழை இல்லை, ரோடு எம்டியாக இருக்குது. அதனால் வால்பாறை அடிவார வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பைக் ரூட்டு போட்டிருக்கனால முடுக்க கொடுக்குது கைஸ். ஷார்ட்கட்டு. ரெண்டு நாளாக ஹில்லில் ஸ்லோவாக ஓட்டிட்டு இப்போ ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்பீடாக போனால் தான் அங்கே எதுவும் பண்ண முடியும். ஆனால் இன்னும் நாங்கள் ரூம் அங்கே எதுவும் பார்க்கலாம். அங்கே போயிட்டு தான் இனி தான் ரூம் பார்க்கணும் போயிட்டு. ஸோ நிறைய இருக்குது. எனக்கு வந்து வால்பாறை ஃபஸ்ட் டைமு, வால்பாறையும் ஃபஸ்ட் டைமு, அதிரப்பள்ளியும் ஃபஸ்ட் டைமு. அது எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் வீடியோஸுமே பார்க்கல. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எந்த வீடியோவும் நான் பார்க்கல. நேரில் போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு. ஸோ டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டியாச்சு கைஸ். என்ன ஊருன்னு தெரில, ஒரு டீ கடை இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி இருக்கா. இந்த கடையில் கொஞ்சம் காஃபியும் பப்ஸும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. 13 கிலோமீட்டர் தாண்டி ஒரு லெஃப்ட் இருக்குது. இப்போ முன்னாடி போ. 5 மணிக்கு போயிடுவோம் இல்லை காட்டுது. நம்ம கொஞ்சம் இழுத்து போனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். இப்போ நாங்கள் வால்பாறை போயிட்டு அங்கே லோக்கலில் கேட்டு பார்க்க போகிறோம் அதிரப்பள்ளி போயிடலாமா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ரூட்டை வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 6 மணிக்கு ஆப்போசிட்டில் நம்ம ரீச் ஆகணும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு, அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து வால்பாறையிலேயே ஸ்டே பண்ணிடுவோம். ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் கிளம்பி அதிரப்பள்ளி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஹோம் போயிடுவோம். ஆக்சுவலாக லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இங்கே சாரல் அடிக்கி மழை பெய்ய இங்கேயும் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். நாங்கள் வெதர் செக் பண்ணோம், வால்பாறையில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கேயும் மழை அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ தான் பேண்ட் எல்லாமே கொஞ்சம் காஞ்சுது. மறுபடியும் நனைய வேண்டியதான். ஸ்ட்ராங்கு யாரா அவன்? இவன் வேற எக்ஸலை வச்சுட்டு அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க. ஐயா ப்ரோ, நீ போகிறது பிரச்சனை இல்லை, என்னையும் சேர்த்து லாரியில் தள்ளி விட்டுருப்போம். அவன் போட்டோம், முன்னாடி போட்டோம். ஸோ இன்னும் ஒரு 61 கிலோமீட்டர் இருக்குது. ஆனமலை 17 கிலோமீட்டர். இது என்ன செக் போஸ்ட்டு? எங்கேயாச்சும் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு மறுபடியும் ரெயின் கோட்டை போட்டு போக வேண்டியதான். இப்போ மழை பெஞ்சு என்ன பிரச்சனைனா, நார்மலாக எப்படி சொல்ல, கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியாது, பையன் தான் போகும் மழை பெஞ்சாலே. சரி வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும். எங்கேயா நிற்கலாம் பார்க்குறேன், சுற்றி வீடாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சி பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. இயற்கை அழைக்கிறது. மழை பெய்ய ஆரம்பிச்சு கேஷ். நல்லா இல்லை, ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போவே ரெயின் கோட்லாம் மாட்டுறது பெட்டருன்ட்டு ஓரமாக நிப்பாட்டியாச்சு. பைக்கில் மேப்பை போட்டுருவாங்க. இன்னும் 54 கிலோமீட்ரு. ஓகே, ஏன்னா மழை பெய்யுதா நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. ரெயின் ஜாக்கெட்லாம் போட்டு
கிளம்பியாச்சு கேஸ். இன்னும் ஒரு 54 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த ரெயின் ஜாக்கெட் போட்டால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுல. என்னண்ணா இது, இந்த ஊர் ஃபுல்லாகவே சாப்பிட கிடையாது இருக்குது. ட்ரைம்ப்பு 400. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு அப்படின்னா இருக்கும். எஸ்டி அட்வென்ச்சர் ஹிமாலயன் 411 அப்படின்னு. எக்ஸ்பல்ஸ் தான் ஊர்லாம், பட் எக்ஸ்பல்ஸு அது அந்த வண்டி ஓட்டினா தெரியும், சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. அப்பயே நீ அதை விட்டு இதை வாங்க நீ கேட்கலாம், அதுவும் வாங்குவேன். இப்போ எல்லா வண்டியும் வாங்கின மூலம் தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காண்டி அந்த இப்போ பேர் சொல்ல எல்லோரும் ஒரு வண்டி வச்சுருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. அதான் வால்பாறை நினைக்கிறேன் கைஸ். R15 அது ஒரு வண்டி தான் கைஸ், பயங்கரமான வண்டி. ரொம்ப ஒட்டி போகக்கூடாது கைஸ். கொஞ்சம் முன்னாடி ஒரு அரை கொடுத்தான் முன்னாடி எனக்கு, அதே மாதிரி அரை அவனுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோதான். இது என்ன மறுபடியும் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெல்கம் யூன்னு போர்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு புரியவே இல்லை, என்ன கணக்கு தெரில. ரூமுக்கு போய்ட்டு மேப்பில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே தான் வெளியே வந்தோம். மறுபடியும் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெல்கம் யூன்னு போர்டு வச்சுருக்காங்களே. எனக்கு இது புதுசு, நான் எதாவது உலகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சீரியஸ்லி இது தெரியல என்னென்னு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வால்பாறைக்கு போகிறேன். வால்பாறையில் ஃபுல்லாக பைக்கர்ஸாக இருக்காங்க போலயே, காரை விட அதிகமாக பைக்கர்ஸாக வந்துட்டுருக்காங்க. ஜென் இப்போ என்னன்னு தெரியல கைஸ், கொஞ்ச நாளாக இந்த பழைய கார் பழைய பைக் மேலே ஒரு லவ் வருது. இதுதான் டேமுக்கு போகிற வழி போல. எங்கேயாவது உரமாக போய் நிப்பாட்டும். அது டேமு, அலியார் டேமு. இதுதான் கேஸ் அலியார் டேமு. நாங்கள் அதுக்குள்ளே போகலை, ஒரு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இப்போவே சொன்னோம்ல கொஞ்சம் முன்னாடி, மணி இப்போவே 4. வால்பாறை வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா அங்கே போய்ட்டு நாங்கள் ரூமே தேடணும். இன்றைக்கி சண்டே வரல, பயங்கர கூட்டம், பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அந்த எம்டி நிற்கிற பாருங்க, செமையாக இருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு அது நிப்பாட்டி இருக்கிறதுக்கும். வால்பாறை ஏற போகிறோம் என்று நினைக்கிறேன். தான் பஸ் ஸ்டாண்டோ? இல்லை பஸ் ஸ்டாண்டு கிடையாது, சாப்பாடு கடை. பஸ்ஸு நின்றதை பார்த்து நான் பஸ் ஸ்டாண்ட் நினச்சிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அருள்மிகு ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் எங்கே இருக்குது கைஸ்? பாருங்க, வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. இதுக்கு அப்புறம் அங்கே என்ன உள்ள என்ட்ரி போடணும். வண்டி நம்பரும் ஃபோன் நம்பரு. யானைக்குன்னு மிதிச்சிட்டுனா ஃபோன் அடி சொல்ல, யானைக்குன்னு மிதிச்சிட்டுனா ஃபோன் அடி சொல்லணும் வீட்டுக்கு. ப்ரோ நம்ம அங்கே வந்து ஆனமலை ஃபாரஸ்ட் தான் போட்டுருக்கு, அங்கேயும் ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் போட்டுருக்கு, மறுபடியும் ஆனமலை போட்டுருக்கீங்கன்னா எனக்கு புரியல. கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸ் உண்டு. பைக்குக்கு வந்து 20 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா ஆச்சு, பைக்கும் எங்களுக்கும் சேர்த்து. ஸோ 3 பேர் 150 ருபீஸ். நாங்கள் அங்கே கேட்டோம் அதிரப்பள்ளி போயிடலாமா அப்படின்னு. அதிரப்பள்ளி இப்போ போக முடியாது, 4 மணிக்கே நீங்கள் அங்கே என்ட்ரி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்கேஸ் ரூம் ஏதாச்சும் அதிரப்பள்ளியில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு அங்கே போகலாம். பட்
புக் பண்ணி இன்கேஸ் விடாமல் போயிட்டாங்கன்னா அது வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போயே மணி 4 ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் வால்பாறை போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகிடும். வால்பாறை ஃபுல்லாகவே பைக்கர்ஸ் தான் கைஸ். காரை விட பைக்கர் தான், ஊரெலாம் போட்ட பைக்கரு. நம்ம வால்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே வண்டி போகுது கைஸ். இதில் தெரியாது, எனக்கு தெரியுது. அவ்வளோ தூரம் போகணுமா? ஹேர்பின் பெண்டு 1 40 பெண்டு இருக்குது. நாற்பது பெண்டுக்கு ஃபஸ்ட்டு பெண்டு வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்கு கைஸ். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன். என்ன எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நான் போகிற எல்லாமே எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். இப்போது ஒரு வருஷமாக தான் நான் வந்து ட்ரிப்லாம் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானல் கூட வந்தது கிடையாது. லாஸ்ட் டைம் நான் போனது தான் ஃபஸ்ட்டு என்னோடய கொடைக்கானல். விச் மீன்ஸ் அது செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன். ஆனால் இதுக்கெலாம் எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னாச்சு கொஞ்சம் ரைட்டு. இங்கே பார்த்தீங்கல்ல, எங்கேயாச்சும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா காதுலாம் அடக்கி கைஸ். ஆஹா, பயங்கரமாக இருக்கு, செமையாக இருக்கு. ஓடு. மூணாவது ஹேர்பின் மட்டும் தான் வந்திருக்குமா? ஏழாவது பெண்டு. வால்பாறை 32 கிலோமீட்டர்ஸ். அங்கே போய் நின்றுவாங்க. ஆண்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, சாரல் அடிக்குது கேஸ். CB 300F. சூப்பராக இருக்கு. ஓஹோ, ஐயோ ஃபோட்டோ எடுக்கலையா? எல்லாமே மூடிடுச்சா மரத்தால்? இருங்க போய் பார்ப்போம். இருக்கு 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 இருக்கு. இங்கேயும் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது, அதனால கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. சாலக்குடி சோலையார் டேம் 43 கிலோமீட்டர்ஸ். தூள் என்ன போகுது?
டெம்பிள் வியூ பாயிண்ட்டு வால்பாறை நேரா. மறுபடியும் மழை பெய்வதற்கு ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தலைவன் கொடுத்துருப்பார் டஸ்டரில். ஆக்சுவலாக இதில் அந்த கேமராவில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சப்பையாக தெரிஞ்சிடும். நேரில் அது பார்க்கும்போது எப்படி இருந்துரும்ல. காய்ஸ், பேக் டு மூணார் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. இது அது மயிலா? நான் கோழி குஞ்சுன்னு நினச்சேன். ஓ, மிஸ்டுக்குள் மறுபடியும் இந்த நான் எங்கெல்லாம் நாங்கள் ட்ரிப்பு போகிறோமோ அந்த இடத்துல ஒரு மோஜோவை பார்த்துருவோம். அதுவும் கேஎல் வண்டி மட்டும்தான். மறுபடியும் நல்ல சாரல் கேஸ். நல்ல மழை புளிச்சு அடிக்கி. மூணாறுலையாச்சும் சின்ன ட்ராப்புங்க பாருங்க, எத்தனை மோஜோன்னு சின்ன ட்ராப்பு மூணாறில். இங்கே விழுத ட்ராப்லாம் பயங்கர டாம்னு விழுது. ஓ, தர்ற மாதிரி. வால்பாறைக்கு இன்னும் 26 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பின்னாடி வந்தாலும் காணும். ஒரு 5 நிமிஷம் நிற்கலாம். ப்ரோ நில்லு ப்ரோ, அவனை காணும். மேலே ஏறி நிற்போம். கைஸ் அவனை காணும். இருங்க, கொஞ்சம் டேர்னிங்காக இருக்கு, கொஞ்சம் மேலே ஏறி போய் நிற்போம். பின்னாடி வந்து ஒருத்தனும் காணும், கொஞ்ச நேரமாக காணும். ஏய், என்ன இப்படி இருக்கு? நிற்கிற மாதிரி இடமே இல்லையா? கொஞ்சம் கேப் விட்டுன்னா கூட எல்லாம் பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுப்போம். கொஞ்ச நேரமாக காணும். அவனை வந்துட்டாங்க, முன்னாடி போயிட்டுருக்கான். இங்கே பயங்கர மிஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. 40 பெண்டு இங்கே பாருங்க பா. ஒர்த்தான ட்ரிப்பு போலையே நாங்கள் போட்டதுலேயே இது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்போம், எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த தடவை பயங்கரமாக இருக்குது. நாங்கள் எப்போவும் ட்ரிப்பு போடுவோம், கரெக்டாக தான் போடுவோம். ஆனால் தப்பான டைமில் கிளம்பிடுவோம். இந்த தடவை கரெக்டான டைம்லேயே இந்த தடவை நாங்கள் கிளம்பிட்டோம். வால்பாறை ஃபுல்லாக பைக்கர்ஸ் தான். அதே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன்.
இதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸ் மட்டும் போகணும். கொல்லி ஹில்ஸ் நான் போனது கிடையாது, இதுவே எங்கேயுமே போனது கிடையாது. இது இதுக்கடுத்து கொல்லி ஹில்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஃபால்ஸ் நியூட்ரல் ஆயிடுச்சு, ஃபால்ஸ் நியூட்ரல் ஆயிடுச்சு கைஸ். இன்னைக்கு பயங்கரமாக இருக்க, செம மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரிய மாட்டேது. நீ சொல்ல வார்த்தைகள் இல்லை கைஸ். இப்படி ஒரு 40-50 இப்படி போயிட்டே இருந்தோன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கே பின்னாடி இருந்துட்டு பிம்பிங் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது இதெல்லாம். இந்த மாதிரி சீசனில் வந்து பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. இங்கே இருங்க, எல்லாம் ஹிமாலயன் 450 டீமு. ஐயோ ஐயோ ஐயோ, ஆக்சுவலாக இப்போ மேப்பு போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆப்போட. ஸோ நார்மல் வெர்ஷனில் வந்து நீங்கள் வண்டி ஆஃப் அண்ட் ஆன் பண்ணாலும் அந்த மேப் அப்படி இருக்கும். பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறனால அது இன்னும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நார்மல் வெர்ஷன் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, பீட்டா வெர்ஷனில் இன்னும் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பீட்டா வெர்ஷனே ஒரு வருஷமாக டெஸ்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் இது வந்து ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீட்டா டெஸ்ட் வந்துச்சு. அது ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த் கேப் விட்டு மறுபடியும் அந்த பீட்டா வெர்ஷனை கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தோமோ அதை கொஞ்சம் தூக்கிட்டாங்க. பட் இது மட்டும் இன்னும் அவங்க ரெடி பண்ணலை. வண்டி ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணோம்னா ரெஸ்யூம் ஆகாது. ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். அது பீட்டாவாக இருக்கனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ யாராச்சும் எஸ்டேட் வந்து ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஃபீல்டில் நான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக போஸ்ட் போட்டது நான் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அதில் நிமிர்ந்து பார்க்க முடியலையே, மழை நீர் கண்ணில் வந்து சட அடிக்கு. வால்பாறை 19 கிலோமீட்டர். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கைஸ். இனி இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். இது ஃபோட்டோ ஸ்பாட்டு, எல்லோரும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போவே மணி வந்து 5 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் அதிரப்பள்ளி போகவா? ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதிரப்பள்ளி போயிட்டு அப்படி போக வேண்டியதான். மேலே ஏறாச்சு கைஸ், வால்பாறை மேலே. இந்த மழை இன்னும்லாம் பெய்யுது நல்லா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கீழே விழுந்தோமோ அங்கே அடப்போம். ஹேர்பின் பெண்ட் இன்னும் 10 ஹேர்பின் பெண்ட் இருக்கு கைஸ். 30வது ஹேர்பின் பெண்டில் இருக்கும். 30 ஹேர்பின் பெண்டுமே 40 ஹேர்பின் பெண்டுமே பயங்கர ஒருத்தான ஹேர்பின் பெண்டு.
அந்த இடம் என்னது, வண்டி அந்த இடத்துல கொஞ்சம் ஜர்க்காச்சு. ஏன் மறுபடியும் மிஸ்ட் வந்துருச்சு கைஸ். இதில் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ்லாம் நான் ராவாக வைக்கிறேன் கைஸ், எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமல். நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் இதில் நிறைய ஃபுட்டேஜஸ் நான் அப்படி தான் வச்சுருப்பேன். வால்பாறை 14 கிலோமீட்டர்ஸ். வைப் பண்ணிட்டு போகிறாங்க காரில். அங்கே ஏதோ ஒன்று தெரியுது, ஆனால் என்னன்னு எனக்கு கிளியராக தெரிய மாட்டேது. மழையா? ஆமாம், மழை தான். அன்றைக்கி கேமராக்குள்ளே போயிடாம கடவுளே. வால்பாறை 13 கிலோமீட்டர்ஸ். இன்னும் ஒரு 8 ஹேர்பின் பண்ணிருக்கு. மலை ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்கோம் கீழே. இறங்கி மறுபடியும் ஏறுவோமோ? தண்ணி, மழை தண்ணி கண்ணில் வந்து சுள் சுள் சுள்னு அடிக்கி. வைசர் க்ளோஸ் பண்ண முடியல, க்ளோஸ் பண்ணாலும் நல்லா போகாது. பயங்கரமான மழை. ஃபுல்லாகவே நடந்துட்டாங்க பாருங்க, என்னவா மழை. ஃபோன்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், எல்லாமே ரெயின் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. நல்ல மழை கைஸ். நான் இதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ரா ஃபுட்டேஜஸ் இருக்கும் நிறையா. இதில் என்ன கிறுக்கு வாக்கில் மியூசிக் படம் மறந்துடாமன்னு நினைக்காதீங்க. நின்றும் அதான் எனக்கும் தெரியல. வால்பாறை கீழே இருக்கா மேலே இருக்கா தெரியல எனக்கு. இறங்கிக்கிட்டு இருக்கு கீழே. போடலாமா? நல்ல மழை, கோல்டே பிடிச்சிருச்சு அந்த மலையில. பாருங்க கைஸ், எப்படி 2 பேர் R15 போகிறாங்கன்னே தெரியலையே எனக்கு. இதுலேயே 2 பேர் போகிறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அன்கம்ஃபர்டபுள்னா
ஒரு லிமிட்டட் ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து கொடைக்கானலாம் போகும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பின்னாடி கேப் இல்லை அங்கேயும் நவுறதுக்கு. எப்படி R15 வராங்கன்னே தெரியல. நானுமே வந்திருக்கேன் கொடைக்கானல் ஊருக்க வந்து R15, அதுவும் வெர்ஷன் 2 எப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அவன் என் முதுமலை ஏரியா வந்திருப்பான். சங்கடம் பயங்கரமாக இருக்கும் அது வழி. கைஸ் இன்னும் வால்பாறைக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது. வால்பாறையில் மேலே டாப்பு திரும்பினதும் அந்த ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ண மழை இன்னும் விடலை. மைக்கெலாம் உயிரோட்டுக்கா தப்பிச்சுனா கூட தெரியாது. ஏன்னா ஹெல்மெட்டுக்குள்ளெலாம் தண்ணி கைஸ். ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டிகிட்ருக்கேன்னா இதெல்லாம் ப்ரைவேட் எஸ்டேட். இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா உள்ளே பாஞ்சிடலாம். யாரும் இல்லை நமக்கு. எனக்குலாம் உள்ளெல்லாம் போய் வண்டி ஓடணும் ஆசையாக தான் இருக்குது. நேற்று புத்தகமேட்ட போய் பல்ப் வாங்கினோமே அந்த மாதிரி இறக்கூடாது. அப்புறம் கைஸ் இது நல்லா இருக்க. ரொட்டி கடையா? ரொட்டி கடையா இந்த ஊர் பேர்? ஆக்சுவலாக அந்த ரெயின் கோட்டு இதெல்லாம் வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மழையால் நனைஞ்சிருக்கோம். ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி. இந்த மாதிரி 3 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணதில்லை. இன்றைக்கி தெரிஞ்சிடும் என்ன நிலமரன்னு. நம்மகிட்ட இருக்கிற எண்ணெயெல்லாம் வாட்டர் ப்ரூஃப், எதெல்லாம் வாட்டர் தாங்கும் எதெல்லாம் தாங்காது அப்படிங்கிறது. ஷூக்குள்ளே இப்போ தான் தண்ணி போகுது. உள்ள கால்லாம் ஜில்லு நாங்கள் ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான். சிங்கவால் குரங்கு நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும். வால்பாறைக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. தலைவன் ஓவர்டேக் பண்ணி ஆகணுமே. அங்கே ஒருத்தரை ஓவர்டேக் பண்ணி தான் இங்கே ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ. ரொம்ப சைடு வந்துட்டார். என்ன இப்போ புதற்குள்ள தள்ளியிருப்பார். பூத்தோட்டம் கடுப்புன கைஸ். பாருங்க காரு ஏதோ ஆயிடுச்சு. எங்கே போக முடியும் இந்த காட்டுக்குள்ளே? ஒரு 2 டேர்னிங் திரும்பினா வால்பாறை வந்துடும். ஏன்னா அங்கேருந்து பார்த்தோம் பில்டிங்ஸ்லாம் தெரிஞ்சுது. வால்பாறை, எஸ் வால்பாறை வந்துட்டோம். அங்கே போய்ட்டு வண்டி நிப்பாட்டுவோம். அதிரப்பள்ளி 84 கிலோமீட்டர்ஸ். அதிரப்பள்ளி இங்கேருந்து 84 கிலோமீட்டர்ஸ். இன்னும் நாங்கள் 84 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அதிரப்பள்ளிக்கு. ஆனால் இப்போ வந்து அலோடு கிடையாது. ஸோ இங்கே ஏதாச்சும் ரூம் வந்து பார்க்கலாம். வண்டியை ஓரம் பண்ணி போட்டோம். ஏதாவது டீ கடையில் போய் நிப்பாட்டு பார்த்துருமா? அது டீ கடை தானே? என்ன ரேட் வரும்? நீங்கள் என்ன ரேட்டில் பார்க்குறீங்க? ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. 600 சொல்லணும். பார்ப்போம் அவன் நல்லா ரூமாக காட்டுறான்னு. பேச்சுலர்னாலே இலக்காரவங்க எல்லாருக்கும் ஒன்று ஹீட்டர் ஒர்க் ஆகாது கொடுப்பானுங்க. அப்படின்னா பாத்ரூம் டோர் டாப்பால் தான் பார்த்து கொடுப்பானுங்க. இந்த இடம்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் செக் பண்ணி தான் வரணும். ரூமை தவிர மற்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். பைக் விட இடம் இருக்கா? பைக்கு விட இடம் இருக்கா? ப்ரோ அப்போ பைக் எங்கே விட முடியுமா? பார்ப்போம், பார்த்துட்டானோ வரும். பைக் எங்கே விட முடியும்னு நினச்சி முடியும். இவனுங்களுக்கு பேச்சுலர் நிறைய கிறுக்கணுங்க நான் நினைக்கேன். ஏய்
நம்ம பார்த்தா கிறுக்க மாதிரி இருக்கோ சொல்லுவேன். நமக்குன்னு ரூம் கேட்டான்னு அந்த மாதிரி கிறுக்கு தரமாக ரூமை காட்டிடுறாங்க. பார்த்தியா 3 பசங்க தான் அடிக்கானுங்க. பசங்கன்னா இலக்காரமாடா. ஏய் அப்புறம் தான் டீ கடையில் போய் நீ பாட்டு அங்கே போய் பாட்டு ப்ரோ. நீ திருப்பணும் ப்ரோ. ஒரு குட்டி ரூமு, அது காலனி மூச்சு அடைக்கும் போல அந்த மாதிரி இருக்குது இந்த ரூமு. 1500 ஆகும். நல்ல ரூமாக பார்த்தோங்க. அதே 1000 ரூபாய்க்கு நல்ல ரூம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பைக்கை வந்து நாங்கள் வந்து பார்க்கிங்கில் போய் போடணுமா, அது தள்ளி இருக்குது, அது சரி வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போய்ட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ரூமாக பார்த்து செட்டிலர் அடி தான். ஏன்னா இனிமேலும் ரொம்ப மோசமான ரூமில் தங்கிட்டுலாம் நம்மளாலாம் இது பண்ண முடியாது. வால்பாறை ரொம்ப குட்டியாக இருக்குன்னு நினச்சா இது பயங்கரமாக இருக்குது. பெரிய ஊர் போலண்ணே. டீயை குடிச்சிட்டு மேப்பில் தேடணும். இங்கே ஒரு ரூம் இருக்குது, அது நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் இருக்குது. மீன்ஸ் ஒரு 1500 நாங்கள் வச்சுருக்கோம், அது 1700 இருக்குது. பார்ப்போம், நேரில் போய் கேட்டு பார்ப்போம். அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. வாங்க நேரில் போய் பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு ஸ்டேவை போட்ட வேண்டியதான். இந்த இடத்துல க்ரீன் ஹில். இந்த ரூம் தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம். க்ரீன் ஹில் ஹோட்டல் 1900 பார்க்கிங்கோடு இருக்குது. ரெஸ்டாரண்ட் கிடையாது.